Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் இருவர் போக்சோவில் சிக்கினர். வடக்கு தில்லைநகர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த பெயிண்டர் விக்னேஷின் மனைவி காயத்ரிக்கும் புங்கவாடியைச் சேர்ந்த முத்து என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் இருவரும் விக்னேஷின் 2 குழந்தைகளுடன் வெளியூரில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் விக்னேஷின் பெண் குழந்தைக்கு மது புகட்டி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியானதை அடுத்து தாய் காயத்ரியும் முத்துவும் போக்சோவில் சிக்கினர். தப்பானவர்களிடம் சிக்கி பெண் குழந்தைகள் சீரழியும் நிலையில் அப்பா ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய அவரது சித்தப்பாவை கைது செய்யாமல் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 16 வயது சிறுமி கர்ப்பமான விவகாரத்தில் அவரது வாக்குமூலத்தின் பேரில் சிறுமியின் சித்தப்பா ஜமாலுதீன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கில் 15 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஜமாலுதீன் தப்பிச் செல்ல முயற்சித்தது குறித்து தகவல் அளித்தும் காவல்துறையினர் மெத்தனத்துடன் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக சிறுமியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் போக்சோ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அவல நிலையில் காவல்துறை இருப்பதாக மக்கள் சாடியுள்ளனர்.